ஓம் சாந்தி. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பிராணாயாமம் பத்தி பேசலாம்னு இருக்கோம். பிராணாயாமம்ங்கிறது நம்ம மூச்சு பயிற்சி தான். அது இந்த உடம்பு உஷ்ணத்தை சீராக்குறதுக்கும், நம்ம உடல் ஆரோக்கியத்தை பேணுறதுக்கும் அது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. பிராண சக்தி வெளியில சூட்சுமமா நம்ம ஆக்சிஜன் உள்ள போறது, கார்பன் டை ஆக்சைடு வெளியில வருது, இதெல்லாம் தெரியும். ஆனா சூட்சுமமாவும் பிராண சக்தி உள்ள போய் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சூட்சும பிராணன் மனசோட சம்பந்தப்பட்டது. ஆஹ் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம மனமும் பிராணனும் சேர்ந்துதான் இயங்குது. இப்போ நம்ம மனசளவுல நம்ம ரொம்ப கோவப்படுறோம், இல்ல ஸ்ட்ரெஸ் ஏதாவது ஒண்ணு டென்ஷன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ மூச்சு வேக வேகமா ஓடும். அது தாறுமாறா ஆகும். அதே மாதிரி மனசு அமைதியா இருக்கும்போது மெடிடேஷன் பண்ணும்போது மூச்சு ரொம்ப ஸ்லோவா மெதுவா போயிட்டு போயிட்டு வந்துட்டு ஆழமா மூச்சு இழுத்து உள்ள விட்டுட்டு இருக்கோம். அதுதான் நமக்கு கரெக்டான மெத்தடா இருக்கும். நம்ம உயிர் சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும், நம்ம மனசை மேல கொண்டு கொண்டு போறதுக்கும், ஆன்ம நிலையை மேம்படுத்துறதுக்கும், இதுக்குமே நம்ம பிராணனை ஒழுங்குபடுத்தும் போதுதான் மனசு இதுவும் ஒண்ணுக்கொண்ணு ப்ரொபோசிஷன்ல இருக்கிறதுனால சித்தர்கள்லாம் என்ன சொன்னாங்க, முதல்ல இந்த பிராண சக்தியை கரெக்ட் பண்ணிட்டா நம்ம அந்த மனசை ஒடுக்கி நம்ம தெய்வ நிலை இறைநிலைய அடையலாம். இறை இறை அம்சத்தை நமக்குள்ள இருக்கிற இறை அம்சத்தை கண்டுபிடிக்கலாம். இறைவனை எப்படி அடையறதுங்கிற வழி கண்டுபிடிக்கலாங்கிறதுக்காக தான் திருமூலர், பதஞ்சலி முனிவர் இவங்கெல்லாம் இந்த பிராணாயாமம் பத்தி முதல்ல பேசுனது அவங்க 2 பேரும் தான் மெயினா. அதை பேஸ் பண்ணி தான் பின்னாடி வந்தவங்க எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அவர் திருமூலர் சொன்னது ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் தகுந்த மாதிரி இந்த கும்பகம், ரேஷகம் அந்த மாதிரி எல்லாம் வரும். பூரகம் இந்த மாதிரி உள்ள இழுக்கிறது, கொஞ்ச நேரம் உள்ள வச்சிருக்கிறது, அப்புறம் வெளியில விடுறது, இதை பத்தி எல்லாம் ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். அது பெரிய ஞானிகள் இதெல்லாம் பண்ணுவாங்க. அது முதல்ல அது பண்ணாம நாடி சுத்திங்கிறது நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்புகள் இருக்கு. அதுக்கு பிராண சக்தி போய் சேரணும். இப்ப எப்படி நம்ம கரண்ட் ஒயர் வழியா அந்த கரண்ட் இந்த நரம்புகள் எல்லாமே சக்தியை கொண்டு போய் சேர்க்கறதுதான். கரண்ட் ஒயர் வழியா போகுது இல்லையா, அதே மாதிரிதான் நரம்பு வழியா தான் நம்ம ஆத்ம சக்தி பிராணன் வழிய போய் சேருது. ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு ஒரு விரல் நுனி வரைக்கும், முடியில இருந்து நுனி வரைக்கும் எல்லாம் போய் சேர்றது எப்படின்னா இந்த பிராண சக்தி தான். பிராணம் நின்றுச்சுன்னா, மூச்சு நின்றுச்சுன்னா அவ்வளவுதானே, ஆத்மா அதுக்கு மேல இருக்க முடியாது, உயிர் போயிடும். அப்ப அந்த பிராண சக்தியை ஒழுங்குபடுத்தும் போதுதான் நம்மளோட ஆயுள நீட்டிக்கவும், ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், நம்ம உடல்ல உள்ள ரத்த ஓட்டம் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கும் இந்த பிராண சக்தி தான் யூஸ் ஆகுது. அதை எப்படி ஒழுங்குபடுத்து, நம்மளும் ஆட்டோமேட்டிக்கா மூச்சு விட்டுறது எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அதை ஒழுங்குபடுத்தும் போது நம்ம ஆரோக்கியம் மேம்படுது. அதோட இல்லாம மனசும் சரியாகுது. ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இதெல்லாமே குறையுது. அது எப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம நாடி சுத்திங்கிறது அதை முதல்ல சுத்தம் பண்றது நாடியை. எப்படின்னா, முதல்ல ஒரு சைடு வழியா இடது பக்கம் வழியா இழுத்து வலது பக்கம் வழியா மெதுவா விடணும். இப்போ ஒரு 4 செகண்டுக்கு உள்ள இழுத்தோம்னா ஒரு 8 செகண்டுக்கு மெதுவா வெளியில விடணும். வெளியில விடும்போது வேண்டாத டாக்ஸின்ஸ் இதெல்லாம் வெளியேறும். அப்ப அதே மாதிரிதான் அப்புறம் விட்ட இடத்துல இருந்து மறுபடியும் எடுக்கணும். எடுத்துட்டு மெதுவா அந்த சைடு வழியா மெதுவா வெளியில விடணும். இதுக்கு பேருதான் நாடி சுத்தி. இது ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். இது செய்யும் போது டீப்பா நம்ம இழுக்கணும். அப்படி செய்யும்போது இப்ப சாதாரணமா மூச்சு விடும்போது நம்ம ஃபுல்லா இழுக்க மாட்டோம். நுரையீரல் ஃபுல்லா கெப்பாசிட்டி ஃபுல்லாவே நம்ம யூஸ் பண்றது கிடையாது. நம்மளோட லங்ஸ் கெப்பாசிட்டியும் குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம ஃபுல்லா இழுத்து எல்லா நாடி நரம்புகளுக்கும் போகணும்னா நம்ம நிதானமா தான் இழுக்கணும். இப்ப அவசர காலத்துல எல்லாமே அதை கவனிக்கிறதே இல்லை. அவசர அவசரமா மூச்சு விடுறது ஒரு ஒழுங்கில்லாத வாழ்க்கை தன்மையினால அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இது கொஞ்சம் யோசிச்சு ஒரு காலையில ஒரு 5-10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 5-10 நிமிஷம் இது செஞ்சோம். நாள் முழுக்க நம்மளோட மனநிலையும் கொஞ்சம் சீரா இருக்கும், ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 5 நிமிஷம் எடுத்து பண்ணிட்டீங்கன்னா உடம்பு உஷ்ண நிலை கரெக்டா பேலன்ஸ் பண்றதுக்கு இயற்கையாவே கொடுத்ததுதான் இந்த இடக்கலை, பிங்கலை அப்படின்னு சொல்றது. இடக்கலைன்னா இடநாடி, இடது பக்கம் வழியா மூச்சு உள்ள போறது நமக்கு எப்பவுமே 2 பக்கம் வழியாகவும் போயிட்டு இருக்காது. ஒண்ணு இடப்பக்கமா போகும், இல்ல வலப்பக்கமா போகும். நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அப்படின்னு அப்படின்னு விட்டு பாத்தீங்கன்னா தெரியும், இல்ல கை வச்சு பார்த்தாலே தெரியும். ஒண்ணு இடநாடி போயிட்டு இருக்கும், சந்திர நாடிம்பாங்க, இல்ல வலநாடி போயிட்டு இருக்கும். நமக்கு உடம்பு உஷ்ணமா இருக்கும்போது குளிர்ச்சி தேவை. அதுக்காக இடது பக்கம் காத்து உள்ள இழுக்கும் நம்ம உடம்பு. நமக்கு உடம்பு சூடா இருக்கும்போது குளிர்ச்சி சூடா வேணும், உடம்பு குளிர்ச்சியா இருக்கு, சூடு தேவைன்னா இந்த வலப்பக்கமா காத்து இழுத்துட்டு இருக்கும். நம்ம உடம்பு சிஸ்டம் இயற்கையா அப்படி அமைச்சிருக்கு. இறைவன் படைப்புன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடம்பே நம்ம சீராக்கி வச்சுட்டு தான் இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் நம்ம சரி பண்ணிட்டோம்னா நம்ம இன்னுமே ஆரோக்கியமா இருக்கலாம். சுழுமுனை நாடின்னு சொல்றது 2 பக்கமும் சில டைம் தான். இங்கேருந்து இடநாடி வலநாடியும் மாறி போற டயத்துல கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட்ல இருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அந்த சூஷ்ம நாடின்னு ஒண்ணு ஓடும்.
அப்ப அந்த நாடி ஓடுறது நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்பயாவது நம்ம செக் பண்ணும்போது 2 பக்கமும் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ, அது வந்து ஆழ் மனசுல பதியும். அந்த டைம்ல வந்து நம்ம வந்து இறைவன வேண்டுதல் எதுனாலும் வச்சுக்கிட்டாலும் சரி, நம்ம நல்ல எண்ணங்கள் எப்பனாலும் சரி, அது நடக்கும். அந்த மாரி நெறைய டெக்னிக்லாம் இருக்கு. சித்தர்கள்லாம் சொல்லிக் குடுத்துருக்காங்க. இந்த நாடி சுத்தி தான் முதல்ல மெயின். அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க பிராணாயாமத்துல நெறைய வகை இருக்கு. கபால்பதி, பஸ்திரிகா, கிரியா யோகம், வாசி யோகம் இந்த மாரி நெறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருந்துட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் மேலலாம் போறதுக்கு முன்னாடி நம்ம மெயினா தெரிஞ்சுக்கிட்டா போதும். எப்படி அது பிராணன் வந்து கீழ வரைக்கும் இழுத்து அந்த லங்ஸோட கெப்பாசிட்டிய கூட்டணும். நம்ம மூச்சு திணறனால நெறைய பேர் கொரோனா டைம்ல இறந்து போனாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மூச்சு வந்து சீராக்கிட்டு நம்ம இந்த மாரி செஞ்சுட்டு இருக்கும்போது, லங்ஸ வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த எதிர்ப்பு சக்திலாம் வரும் நமக்கு. நமக்கு வந்து நைட்ரிக் ஆக்சைடுன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து நமக்கு ரொம்ப தேவை. அது வந்து வாய் வழியா மூச்சு சுவாசம் பண்ணும்போது அது வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். மூக்கு வழியா தான் நம்ம சுவாசம் பண்ணணும். ஏன்னா, அது வந்து சில விஷயங்கள ஃபில்ட்ரேட் பண்ணிட்டு, நல்ல ஆக்ஸிஜன நம்ம உள்ள அனுப்புது. அதனால எப்பயுமே இந்த வாய திறந்துட்டு தூங்குறது, சாப்பிடும்போது அப்படி வாய மூடி மென்னு மெதுவா முழுங்கணும். அப்பதான் இல்லாட்டி வாய் வழியாவும் அந்த காத்தெல்லாம் உள்ள போய் அது வந்து கேஸ் ட்ரபிளா மாறுறது. இந்த மாரி நெறைய பிரச்சனை இது மாரிலாம் வரும். அப்புறம் அந்த நாடி சுத்திக்கு அடுத்தபடியா இன்னொன்னு எனக்கு பிடிச்சது மெயினா சொல்லலாம்னு நினைக்கிறது வந்து பிரம்மரி பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. ஹம்மிங் சவுண்ட், ஹம்மிங் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா நம்ம வந்து அந்த இம்ங்கிற சவுண்ட கொண்டு வரணும். அப்படி சொல்லும்போது, அ இப்ப நம்ம நாடி சுத்தியில வந்து கீழ வரைக்கும் மேல இழுத்து அது வந்து நெறைய குருமார்கள் சொல்லியிருப்பாங்க. பிராணாயாமம் வந்து குருமார்கள் முன்னிலையில நீங்க கத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப இந்த வீடியோல வந்து மெயினா நம்ம பிரம்மரி பிராணாயாமம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது என்னன்னா, இப்ப காது இந்த பக்கம் அப்படி இப்படி இருக்கு இல்லையா? இத வச்சு இப்படி மூடிக்கணும். மூடிட்டு நல்லா மூச்ச உள்ள இழுத்துட்டு, ம் அந்த மூச்சு வெளியில விடும்போது, மூக்குற சவுண்டோட வெளியில விடணும். மூச்ச நல்லா உள்ள ஆழம் வரைக்கும் இழுத்துட்டு, காத மூடிட்டு, கண்ணையும் மூடிட்டு அத கவனிக்கணும். அது கவனிக்கும்போது புருவ மத்தியில இந்த ஆத்மா உள்ள இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த ஆத்ம உணர்வு வந்து வரணும்னா, அந்த ஆத்மால வந்து நம்ம உணர்வு வைக்கணும். உணர்வு வச்சு நீங்க ம்ங்கிற சவுண்ட் வரும்போது, மேல ஒரு அதிர்வு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அது செஞ்சு பாருங்க. உங்களுக்கு தெரியும். ஆ இது பண்ணும்போதே கூட நீங்க செஞ்சு பார்க்கலாம். காத லைட்டா ரொம்ப அழுத்திலாம் மூட வேண்டாம். ஏன்னா நம்ம ஹம்மிங் சவுண்ட் நமக்கு காதுல விழணும். நம்ம பண்றோமா இல்லையான்னு சொல்லிட்டு, இப்படி வச்சுட்டு, நல்லா முதல்ல மூச்ச உள்ள இழுத்துக்கங்க. ம். நம்ம எவ்வளவு நேரம் அந்த வெளியில மெதுவா விடுறோமோ, அவ்வளவு நேரம் இம்ங்கிற சவுண்ட் வந்துட்டே இருக்கும். இது பண்ணும்போது உணர்வு வந்து இங்க வைக்கணும் நீங்க. புருவ மத்தியில. ஆத்மாவ நினைக்கணும். அப்ப நினைச்சு பண்ணும்போது உள்ள ஒரு அதிர்வு உங்களுக்கு கிடைக்கும். அப்ப வந்து மனசு ரொம்ப அமைதிப்படும். அப்ப இறைநிலை அடையறதுக்கு நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஓம்ங்கிறதெல்லாம் இதுக்காக தான் சொன்னது. ஓம்ங்கிறது இங்கேருந்து இங்க மேல கொண்டு வந்து இம்முங்கிறது இங்க முடிக்கணும். அதான் ஆ, ஊ, இம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இம் சவுண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓம் சாந்தின்னு சொல்லுவோம் இல்லையா? ஓம்னா நான் ஆத்மா. இதுதான் மீனிங். அந்த ஆத்மா உணர்வு வர்றது ஆத்ம நிலைய உணர்வதற்கும், இறைவனோட இறை அம்சத்த நமக்குள்ள இருக்கு. நம்ம ஆத்மால இறை அம்சமும் இருக்கு. அந்த அன்பு, அமைதி, சுகம், தூய்மை, ஞானம், சக்தி, ஆனந்தம் இதெல்லாமே நம்ம ஆத்மாவோட பண்புகளே அதுதான். நம்ம உடல் நினைச்சதுனால தான் இந்த மாரி விகார குணங்கள், கெட்ட குணங்கள்னு வந்துருச்சு. அந்த ஆத்ம உணர்வ மேம்படுத்துறதுக்கு, அந்த ஆத்ம பலத்த கூட்டுறதுக்கு தான் இந்த பிராணாயாமம் வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்குது. ஆ நெறைய வகை இருக்கிறது. அதெல்லாம் குரு மூலமா தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த பிரம்மரி பண்ணலாம். உடல் உஷ்ணத்த கூட்டா குறைக்கிறதுக்கு இந்த இடநாடி, வலநாடின்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாரி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இடநாடி தான் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து குளிர்ச்சி தேவை அப்படின்னு அர்த்தம். அப்ப வந்து உடம்பு சூடா இருக்கும்போது இடநாடி ஓடிட்டே இருக்கும். அத வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணோம்னா, இங்க மேல இழுத்து அப்புறம் விடணும். ஃபர்ஸ்ட் இழுக்கும்போதே இடப்பக்கம் தான் ஆரம்பிக்கணும் நம்ம நாடி சுத்திங்கிறது. அப்படி ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு ஒரு 5, 10 நிமிஷம் செஞ்சுட்டு, அ ஒரு அமைதியா உட்கார்ந்து அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணும்போது கொஞ்சம் மனசு ஒடுங்கும். அப்ப வந்து கடவுள நினைக்கணும் நம்ம. ஆமா. அப்புறம் எப்பயாவது நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது, நடுநாசி ஓடுதா? அதான் சுழுமுனை நாடி. சுழுமுனை குண்டலி சக்தி சுழுமுனை வழியா மேல ஏறுது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அது ஒண்ணும் இல்ல. அந்த உணர்வு நிலைய மேல கொண்டு வர்றது தான். அந்த குண்டலினிங்கிறது எண்ணங்களின் சக்தி தான்.
எண்ணங்களுக்கும் ஒரு சக்தி இருக்கு. மின்காந்த அலைகள பரப்புது. அந்த எண்ணங்கள் சக்தி வந்து மின்காந்த அலைகள நம்மள்ட்ட இருந்து பரவிக்கிட்டே இருக்கும். கெட்ட எண்ணங்கள உற்பத்தி பண்ணிட்டே இருந்தா, அந்த கெட்ட அதிர்வுகள் தான் வந்துட்டு இருக்கும். நல்ல எண்ணங்கள நம்ம உற்பத்தி பண்ணிட்டே இருந்தோம்னா, அந்த நல்ல அதிர்வுகள் வந்து போகும். அதுதான் ஆரா அப்படின்னு சொல்றது. அந்த இத மேலோங்கி இருக்கணும்னா, நம்ம வந்து எப்பயுமே நல்ல சிந்தனையோட தான் இருக்கணும். நம்ம அடுத்தது கடவுள எப்படி அடையலாம் அப்படின்னு சித்தர்கள்லாம் அதுக்காக தான் அந்த சமாதி நிலை அடையணுங்கிறதுக்காக இத்தன வகை பிராணாயாமம் சொல்லி குடுத்துருக்காங்க. அது வந்து பூரகம், கும்பகம், ரேஷகம் அப்படிம்பாங்க. பூரகம்னா இன்ஹேல் பண்றது, இழுக்கிறது. கும்பகம்னா உள்ள வச்சுக்கிறது. அது எத்தன செகண்ட் வைக்கணும், எந்த அளவுல வைக்கணும், 16 மாத்திரை, 64 மாத்திரை, 32 மாத்திரை அளவு அப்படிலாம் சொல்லுவாங்க. 16 செகண்ட் உள்ள இழுத்து, 32 செகண்ட் உள்ள வச்சுட்டு, அதுக்கப்புறம் அ 64 செகண்ட் உள்ள வச்சு 32 செகண்ட் வெளியில விடணும் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருப்பாரு. ஆனா அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் நம்மளால ஆரம்ப கட்டத்துல செய்ய முடியாது. அதெல்லாம் குரு மூலமா தான் செய்யணும். உடம்பு எடுத்த உடனே அவ்வளவு செஞ்சா தாங்காது. அதனால இந்த நாடி சுத்தி பிராணாயாமம், இந்த பிரம்மரி இதெல்லாம் செஞ்சுட்டு, கொஞ்சம் கொஞ்சமா மனச அமைதிப்படுத்தினதுக்கு அப்புறம், அந்த ரேஷியோ அதேதான். முதல்ல 3 செகண்ட் உள்ள இழுக்கிறது. அப்புறம் அத வந்து ஒரு 12 செகண்ட் உள்ள வச்சிருக்கிறது. அப்புறம் ஒரு 6 செகண்டா வெளியில ஏத்துறது. 1:4:2 இதுதான் ரேஷியோ. உங்களால 2 செகண்டோ, 3 செகண்டோ எவ்வளவு செய்ய முடியுமோ அது செய்யலாம். மெதுவா அதுவும் பிராக்டிஸ் பண்ண அந்த கும்பகம்னு சொல்லிட்டு உள்ள கொஞ்ச நேரம் அடக்கி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த டைம்ல வந்து எல்லா நாடி நரம்புகள் அத்தனைக்கும் நம்ம பிராணசக்தி கொண்டு போய் சேர்றது. அப்ப அப்ப வந்து நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே உடம்பு லேசாகுற மாரி இருக்கும். அது வந்து கரெக்ட்டா பண்ணா சரியா நடக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம அத பத்திலாம் டீப்பா போனா போய்க்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். ஆ நீங்க பேசிக்கா அந்த பிராணாயாமம் வந்து செய்ய ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. தூக்கமின்மையும் இருக்கு. உடல் ஆரோக்கியமும் கம்மியா போகுது. அப்புறம் அடிக்கடி இந்த டயர்ட்னஸ் சோர்வு வர்றது. உடல் சோர்வு மட்டும் இல்லாம மனசோர்வும் வர்றது. இந்த மாரி நெறைய பிரச்சனை இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்குது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கு. அத சரி பண்ணணும்னா, இந்த பிரம்மரி மூச்சு பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். இது செஞ்சுட்டு ஒரு 1 நிமிஷம் தியானம் பண்ணாலும் குடுப்போம். 2 டைம் அந்த பிரம்மரி ஹம்மிங் சவுண்ட் குடுத்துட்டு, 1 நிமிஷம் இல்ல 1/2 நிமிஷம் நீங்க ஒரு தியானம் பண்ணிட்டாலும் போதும். ஒரு 3 டைம்ஸ் அது பண்ணுங்க. அந்த 3 சைக்கிள். பண்ணிட்டு நடுவுல ஒரு 1/2 செகண்ட், 1/2 செகண்ட், 1/2 செகண்ட். இந்த மாரி 3 தடவ இந்த தியானம் பண்ணிட்டீங்கன்னா, மைண்ட் அப்படியே இன்ஸ்டன்ட்டா அப்படியே காமா, கூலா ஆகும். டெய்லி செய்ய உங்களுக்கு அப்படியே அந்த 1 மாசத்துல நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நல்ல தூக்கம் வரும். அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகும். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, அத வந்து சால்வ் பண்றதுக்குரிய ஐடியா டக்குன்னு கிடைக்கிற மாரி இருக்கும். அதாவது மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா ஆறதுனால, குழப்பத்துல இருக்கும்போது தான் நமக்கு ஐடியாவுக்கு தீர்வு கிடைக்காது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. அது மைண்ட் காமா இருக்கும்போது நமக்கு டக்குனு அந்த பிரச்சனை சால்வ் ஆகுற மாரி ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து நீங்க 1 மந்த் கன்டினியூஸா செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கே அது புரியும். அதோட பலன் என்னங்கிறது புரியும். அந்த மெடிடேஷன் என்ன அப்படிங்கிறதையும், இந்த பிரம்மர் எப்படின்னு செய்றதுங்கிறதையும் நான் இன்னொரு தடவ நான் செஞ்சு காமிக்கிறேன். காத மூடிக்கணும் நீங்க. அதாவது ரொம்ப அழுத்த வேண்டாம். நம்ம ஹம்மிங் சவுண்ட் குடுக்குறது நமக்கே கேட்கணும். அந்த மாரி அப்படி மூடி வச்சுட்டு கண்ணையும் மூடிக்கணும். கண்ணையும் மூடிட்டு ங்கிற சவுண்ட் உட்கார்ந்துக்கணும். நீங்க வசதியா உட்கார்ந்து எங்க வேணாலும் உட்கார்ந்துக்கங்க. நின்னுகிட்டு கூட செய்யலாம். ஆனா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அதான் முக்கியம். சம்பள கால் போட்டு உட்கார்ந்துக்கலாம். இல்ல சேர்ல உட்கார்ந்துக்கலாம். நின்னுக்கலாம். நேரா இருக்கணும். படுத்திருக்க கூடாது அவ்வளவுதான். ஒரு ஒரு மொத்தமே ஒரு 5 நிமிஷம் தான் ஆகப்போகுது. நீங்க காத மூடிட்டு, மூச்ச நல்லா இழுத்துட்டு ம்ன்னு வெளியில விடணும். இதே மாரி இன்னொரு தடவையும் மூச்ச இழுத்துட்டு, வெளியில சவுண்ட் விட்டு 2 தடவ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன மெடிடேஷன். ஒரு ஒரு 1/2 செகண்ட் நீங்க பண்ணா கூட போதும். நம்ம வந்து நீங்க அப்படி செய்யும்போதே இங்க கொஞ்சம் அதிர்ற மாரி இருக்கும். இந்த இடத்துல தான் ஆத்மா இருக்கு. இந்த இடம் ஃபுல்லாவே நமக்கு ஒரு அதிர்வுகள் தெரியும். அந்த சவுண்ட் குடுத்து முடிக்கும்போது, இந்த இடத்துல அந்த இடத்துல நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே செய்யணும். சவுண்ட் குடுக்கும்போது, நீங்க இந்த இடத்த உள்பக்கம் அப்படி நோக்கணும். இந்த பாபா படத்துலலாம் பார்த்திருப்பீங்கல்ல, அப்படி மேல பார்த்துட்டே இருக்கிற மாரி இருக்கும். அந்த சித்தர்கள் எல்லாருமே அததான் உள்நோக்குறாங்க. அங்க அங்க இருக்கிற ஆத்மாவ தான் அவங்க பார்க்குறாங்க. ட்ரை பண்றாங்க. ஆனா பார்க்க முடியாது. ஆனா அவங்க கான்சன்ட்ரேட் பண்றாங்க புருவ மத்தியில. அப்படிலாம் கஷ்டப்பட்டு கண்ண வச்சுட்டு ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க வந்து நமக்கு உள்ள நம்ம ஆத்மாவா இருக்கிறோம், உள்ளுக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்ம தான் ஆத்மா அப்படின்ற ஒரு நினைவுல செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 செகண்ட் நம்ம வந்து பரந்தாமத்துல தான் நம்ம பரமாத்மா இருக்காரு. நம்ம ஆத்மாவோட அப்பா. எல்லாருக்கும் அப்பா. ஜாதி, மத பேதம்லாம் கிடையாது. எல்லா உயிரினங்களுக்கும் அப்பா அவருதான்.
பரமாத்மா. அவர் வந்து பரந்தாமத்துல இருக்கிற மாதிரி நீங்க நினைவு செய்யணும். பரந்தாமம், பரலோகம் அப்படிங்கிறது எல்லா யூனிவர்ஸ், மல்டிவர்ஸ், இந்த மில்கி வே எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட மேலான இடம். அத்தனைக்கும் மேல இருக்குது. அதுல வந்து சவுண்ட் எல்லாம் கிடையாது. 10th டைமென்ஷன். அதுலதான் அவர் இருக்கிறாரு. அவர் இருக்கிற ஒளிப்புள்ளியா இருக்கிறாரு. அத மாதிரி நீங்க நினைச்சு ஒரு 1/2 செகண்ட் தியானம் பண்ணுங்க. நம்ம ஆத்மா ஒளிப்புள்ளியா இருக்கும். அவர் வந்து பரந்தாமத்துல ஒளிப்புள்ளியா இருக்காரு. ஜோதி ரூபமா இருக்காரு. இப்படிதான் இருக்கும் பரந்தாமம்ங்கிறது. மேல ஒரு புள்ளி பிரைட்டா தெரியுது இல்லையா? அவருதான் பரமாத்மா, கடவுள். நீங்க கடவுளுக்கு நீங்க என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, சிவன், அல்லாஹ், கர்த்தர், ஜெகவா எந்த பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, கடவுள்ங்கிறது ஒருத்தர் தான். அவர் மேல இப்படி ஒளிப்புள்ளியா இருக்காரு. கீழே இருக்கிறது புள்ளி புள்ளியா இருக்கலாம். தலைகீழ் சிருஷ்டி மரம் மாதிரி இருக்குது இல்லையா? இந்த சிருஷ்டி மரத்தை தான் கிறிஸ்துமஸ் ட்ரீன்னு கிறிஸ்டியன்ஸ் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஹிந்துஸ் எல்லாம் ஸ்தல விருஷம்னு ஒரு கோயில்லையும் அந்த ஸ்தல விருஷம்னு ஒண்ணு இருக்கும். அந்த மரத்தோட ஞாபகமார்த்தமா தான் இது இங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து தலைகீழ் சிருஷ்டி மரம். இதன் விதையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கீதையில கூட சொல்லியிருக்கிறாரு. இந்த புள்ளி புள்ளியா இருக்கிறதா நாம சோல்ஸ், நம்ம ஆத்மாக்கள். மேல இருக்கிறது சிவபகவான், கடவுள். அவரு வந்து நம்ம அங்க போன மாதிரி நினைச்சா கூட ஓகே தான். பரந்தாமத்துல செம்பொன்னான ஒளி உலகம். அங்க நம்ம இருக்கிற மாதிரி ஒரு 1/2 செகண்ட் நினைங்க. சிவபெருமான் வந்து இந்த ஜோதி ரூபத்துலதான் இருக்காரு. இப்படிதான் இருக்காரு. அந்த புள்ளியா காட்டுறது இப்படிதான் இருக்கும். அவரோட ஆற்றல் பெருசு. ஆனா சூட்சும ஒளி புள்ளியாதான் இருக்காரு. நீங்க அப்படி 1/2 செகண்ட் நீங்க நினைச்சு தியானம் பண்ணணும். மேல போயிட்டு அப்பா அப்படின்னு அன்பா நினைக்கணும். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை அப்பான்னு அன்பா ஒரு 1/2 செகண்ட் நினைங்க. 1/2 செகண்ட் வந்து நினைச்சு அதுதான் தியானம். அவ்வளவுதான், நினைக்கிறது தான். ஒரு 1/2 செகண்ட் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் 2 தடவை அந்த ஹம்மிங் சவுண்ட் பிரம்மரி பிராணாயாமம் செய்யுங்க. 2 தடவை பண்ணிட்டு ஒரு 1/2 செகண்ட் நினைங்க. இப்படி 3 செட்டு பண்ணுங்க. உடனே இன்ஸ்டன்டா மனசு அப்படியே காம் ஆகுறது உங்களுக்கு தெரியும். இத காலையில வெறும் வயித்துல செய்யலாம். எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் தான். மொத்தமே 5 நிமிஷம் கூட ஆகாது. அதே மாதிரி நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கு, அந்த போன் எல்லாம் பாக்குறதெல்லாம் விட்டுறணும். அதனாலதான் சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த கவலை எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும். நீங்க அப்பான்னு அன்பா நினைக்கும் போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நாளைக்கு காலையில நான் நல்லா இருக்கும், நல்லா அந்த வேலைகள்லாம் நல்லபடியா முடியணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சுக்கிட்டு நீங்க அப்புறமா தூங்க போங்களேன். அமைதியா ரிலாக்ஸ்டா குழந்தை மாதிரி தூக்குவீங்க. குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த நைட்ரிக் ஆக்சைடுங்கிறது நல்ல உற்பத்தி ஆகும். அவங்களும் நிம்மதியா தூங்குவாங்க. ஆனா வளர வளர அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. 30 வயசுக்கு மேலேயே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். இந்த காலத்துல 20 வயசுக்கு மேலேயே குறைஞ்சிருது. ஒரு 10% குறைஞ்சிக்கிட்டே வருது. வயசாக வயசாக அது தானாவே உற்பத்தி ஆகுறதுல அதுக்கு நிறைய வழி இருக்கு. சூரியன் பார்த்து சூரிய ஒளியில இருக்கணும் அப்படிம்பாங்க. அப்புறம் சில வகை காய்கறிகள், பீட்ரூட் இது மாதிரி இதுல இருக்கும்பாங்க. ஆனா அதெல்லாம் டெய்லி நமக்கு பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனா இது நம்ம எங்க இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லையா? இது செய்யும் போது அந்த நைட்ரிக் ஆக்சைடு கூடுது அப்படிங்கறது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் பண்ணிடுங்க. ஒரு 1 மந்த் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாருங்க. நல்லா இருக்கும். இந்த மெடிடேஷன் தான் ராஜயோக மெடிடேஷன். எல்லா மெடிடேஷனுக்கும் அப்பாற்பட்டது. நீங்க கஷ்டப்பட்டெல்லாம் யோசிக்க வேண்டாம். பரந்தாமத்துல ஜோதி ரூபமா கடவுள் இருக்காரு. நம்மளும் ஒரு ஒளிப்புள்ளியா இருக்கிறோம். அவ்வளவுதான். இந்த உடம்பு கிடையாது, ஆத்மாங்கிறது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான் நினைக்க வேண்டியது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.